Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான குட்டி வீடியோ பார்க்க போறோம். இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அதோட உளுத்தம் பருப்பு நம்ம வந்து எந்த டம்ளர்ல எடுக்கறோமோ ஆர் எந்த கப் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே அளவு கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ அதுல ஒரு கப் உளுத்தம் பருப்பு ஃபுல்லா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒண்ணும் பாதியுமா தட்டி வச்சிருக்க பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்து எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் சேம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 25 to 30 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் 1 by 1 நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கூடாது, 1 by 1 செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். ஓகே, கடலைப்பருப்பு நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பும் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. ஓகே, ஹீட் ஆகிடுச்சு, இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை நல்லா ஹீட்டில் இருக்கப்பே போட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த வரமிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் அது பண்ண தேவையில்லை. கருவேப்பிலை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுவும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபைனலாக நம்ம ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்க பூண்டையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஓகே, ஃபைனலாக பொடிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், கல்லுப்பு தான் போடணும். ஓகே, இது நல்லா இப்போ ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இட்லி பொடி. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க, அதையும் டச் பண்ணி ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.